வெல்கம் டு அஸ்மா சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஸ்வீட்டான வாயில் வச்சு கரையிற அளவுக்கு நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி வந்து முந்திரி அல்வா தாங்க நம்ம செஞ்சுருக்கோம். அதை எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நான் வந்து 1 கப் சர்க்கரைக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நம்மளுக்கு கம்பி பதம் தேவையில்லை. அதோட 2 ஏலக்காயும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலில் வந்து 3 ஸ்பூன் வந்து சோள மாவை போட்டு கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியை விட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேன். தண்ணியை கலக்கி எடுத்துக்கிறோன்னா அது கூட வந்து நம்ம சர்க்கரை பாவில் கொஞ்சமாக கலர் பொடி போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிறணும். நம்ம வந்து நான் சொன்னது மாதிரி வந்து இதுக்கு வந்து கம்பி பதமோ இல்லை கட்டி அவ்வளோ தேவையில்லை. நம்ம சும்மா நல்லா சூடாக நல்லா கரைச்சி எடுத்துக்கிறணும். அது கூட வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்த சோள மாவை போட்டு நம்ம கை விடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வரணும். நம்ம கிளற நம்மளுக்கு வந்து அந்த திக்னஸ் கொடுக்கும். நம்ம அந்த திக்னஸ் கொடுக்கையிலே நம்ம வந்து என்ன செய்யணும், ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம நல்லா கிளறி விடணும். நம்ம நெய் ஊற்றும் போது நம்மளுக்கு சட்டியில் ஒட்டவே செய்யாது. நம்மளுக்கு ஈயச்சட்டினால லைட்டாக ஒட்டுது. இதே வந்து நான்ஸ்டிக்னால் வந்து நம்மளுக்கு வந்து சுத்தமாக நம்மளுக்கு ஒட்டாது, நல்லா திரண்டு வரும். இதுக்கே நல்லா நம்மளுக்கு வந்து நல்லா திரண்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. இது கூட நம்ம வந்து உடச்சி வச்சுருந்த முந்திரியை போட்டு நல்லா கிளறி விட்டு தம்பிக்கும் பாப்பாவுக்கும் கொடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. வாயில் வச்சோன்னு அப்படியே கரைஞ்சிக்கிட்டு போச்சு. அது கூட வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து நெய்யை தடவி நம்ம வந்து கிண்ண அல்வாவை நம்ம ஒரு பிளேட்டில் தடவி நம்ம வந்து வெட்டியும் கொடுக்கலாம். நம்ம வந்து கோப்பையில் வச்சு தான் கொடுத்துருந்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள்.